வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு நான் உங்க கூட ரவா போண்டா எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ரவா போண்டா வந்து நம்ம ஈவினிங் டைம்ல டீயோட சேர்த்து சாப்பிடும்போது அருமையா இருக்கும். இந்த ரவா போண்டாவை இன்னும் நல்லா கிறிஸ்பியா, அதாவது ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். இப்போ வாங்க இந்த ரவா போண்டாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ரவா போண்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போண்டா மாவு ரெடி பண்ணி அதை ஊற வச்சுக்கணும். அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் அந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன். இந்த ரவை வந்து இந்த பொடிசாக இருக்கும் இல்லையா, பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க, அந்த ரவை தான். போண்டா செய்கிறதுக்கு இந்த ரவை வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் இந்த பொடிசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த ரவையை வந்து நல்லா மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 1 கப்புக்கும் குறைவான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணுற பதம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம போண்டா பிடிச்சி போடுறதுக்கு வந்து நல்லா வாட்டமாக இருக்கும், ஆனால் போண்டா வந்து ஹார்டாகிடும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாக்கா போண்டா வந்து நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து சரியான பதத்துக்கு நம்ம வந்து இந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். மாவை கட்டிலாம் இல்லாமல் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா இட்லி மாவு பதத்துக்கு. இந்த டைம்லேயே நான் வந்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு மூடியை போட்டு 1/2 மணி நேரத்துக்கு நான் இதை ஊற வச்சுக்கிறேன். 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் வந்து நம்ம போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கணும். இப்போ இதில் நான் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். 1/4 கப்புன்றது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இந்த அரிசி மாவு நம்ம வந்து எதுக்காக சேர்த்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, போண்டா வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். அடுத்து இது கூட வெங்காயம் சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பொடிசாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் போண்டாவோட காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நான் வந்து இதில் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் ஸ்பூனில் அளந்தோம்னா 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரும். அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கிறேன். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். போண்டா செய்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ நான் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்துக்கிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி தண்ணி சேர்த்துருக்குறோம். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்தா போதும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது போண்டா செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன, போண்டா பொரிக்க வேண்டியது தான். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்துக்கிறேன். போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சரியான காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு எப்பவும் போல் கொஞ்சம் போல் மாவு சேர்த்து பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. அப்போ எண்ணெய் வந்து சரியான பதத்தில் தான் இருக்குது. அதனால மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கிறேன். இந்த போண்டா போடுறதுக்கு மாவு வந்து நம்ம வேகமாக போட்டோம்னா போண்டாவோட ஷேப் வந்து சரியாக வராது. கொஞ்சம் நிதானமாக போட்டால் தான் போண்டாவோட ஷேப் வந்து நல்லா வரும். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம யூஸ் பண்ணுற கடாயோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போண்டாவோட எண்ணிக்கையை சேர்த்துக்கணும். இப்போ நான் இந்த போண்டாவை திருப்பி விட்டுக்கிறேன். போண்டாவை திருப்பி விட்டு நல்லா ஃபுல்லாகவே வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அது வரைக்கும் நான் வந்து இதை பொரிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. அதனால் இப்போ நான் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான இந்த ரவா போண்டா ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி சேர்த்து பொரிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இந்த ரவா போண்டா வந்து உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டீ டைமுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். இனிமேல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க.
அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோவோட வரேன். நன்றி, வணக்கம்.